வீட்டுல வச்சிருந்து மனசுக்குள்ள வழிபட்டு எல்லாம் இந்த வீடு நல்லா இருக்கணும், லட்சுமிகரமா இருக்கணும், யாரோ வந்து போறான், வந்து போகிறவ கண்ணீர் இந்த வீட்டுல பட்டிருக்கோம், அதெல்லாம் மாறணும்ன்ற செய்திய மனசுக்குள்ள நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். இன்றும் அதை பெண்கள் செய்கிறார்களா இல்லையா? நமக்கு குலதெய்வம் யார்? நினைவூட்டல் செய்வது. சின்னதா 2 முறை பயலுக்கு உடம்பு சரியில்லைன்னா, 2 தடவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா, முந்தா நாள் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், திரும்ப டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாரு சரியாயிடும். இப்ப எல்லாமே கிளைமேட் மோசமா இருக்கு. முந்தா நாள்ல மதுரையில பாத்தீங்கன்னா பயங்கர மழை, இன்னைக்கு பேய் வெயில். இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம இப்பதான் பாக்குறோம். இத உடனே சொல்றாங்க கிளைமேட் சேஞ்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா திரும்பி வரும்போது சொல்லுவா, அதெல்லாம் சரிதான், நம்ம குலதெய்வத்துக்கு பார்த்து போயிட்டு வந்து 1.5 வருஷம் ஆச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு நீ தானே சொன்ன, நீ போகல, இல்ல போகலாம் என்று அவனை தூண்டுவது, பக்திக்கு நேராக வழிபடுத்துவது. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா, என்ன சமைக்கணும், இன்னைக்கு கிருத்திகையா, எதை தவிர்க்கணும், நல்ல நாள் எது என்று தெரிந்து உணவு மூலம் அதை உணர்த்துவதும் பெண்கள் தானே. அதனாலதாங்க இந்த ஊர்ல இன்னும் ஒரு விளக்கு ஏத்தணும்னா கூட, ஒரு இந்த மாதிரி கூட்டத்துல ஒரு குத்து விளக்கு ஏத்தணும்னா கூட யாரை கூப்பிட்டு ஏத்த சொல்றாங்க? ஆமா, 5 முகம் ஏத்துங்க. அது சொல்லும் போது, அதை விளக்கேற்றும் போது அவங்க போய் நிக்கிற காட்சியை பார்த்திருக்கீங்களா? எல்லா பெண்களும் கம்பீரமா நிற்பாங்க. ஏன்னா இந்த விளக்கு மட்டுமல்ல, குடும்ப விளக்கும் அவர்களால் தான் ஏற்றப்படுகிறது. ஆண்கள் வெளி உலகத்துல சட்டங்கள் போடுவதில், அதிகாரம் காட்டுவதில், நான் தான் லீடர் என்று சொல்லிக்கொண்டு நடப்பதில் முன்னே நிற்கலாம். சமூக பாரம்பரியங்களை ஆண்கள் பாதுகாக்கலாம். ஆனால் குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பது எனக்கு என்னவோ பெண்கள் தான். சமூக பாரம்பரியம் தானே பெரிது, குடும்ப பாரம்பரியம் எப்படி பெரிதாக இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் நல்ல சமூகத்தையும் பார்க்க முடியும், உருவாக்க முடியும். எப்ப குடும்பம் சரியில்லைனா, ஐயா நாகராஜன் ஐயா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை கதையை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வீட்டில இருந்து கிளம்பிய அந்த ஒழுக்கமும் அறிவும் தான் இன்றைக்கு இத்தனை பெரிய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறதுனா, ஒரு குடும்பம் தான் சமூகத்துக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் பெண்களே, எத்தனை புதிய மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சமூக ஊடகங்கள் வந்தாலும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றே வந்து சேர்ந்தாலும், நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் சுணங்கி விடாதீர்கள். உங்கள் கையில் தான் இந்த தேசத்தின் மாண்புகள் இருக்கிறது. தயவு செய்து ராமராஜ் காட்டன் எப்படி இந்தியாவுக்கு அடையாளமாக இந்த தமிழரின் அடையாளத்தை எடுத்து செல்கிறதோ, அது போல நம்முடைய பண்பாட்டை, பக்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். எனக்கு என்னவோ இன்றும் 2025 இதை எடுத்து செல்வதிலே மிஞ்சி நிற்பவர்கள், பாரம்பரியத்தை பாதுகாப்பவர்கள் நம்முடைய குடும்ப பெண்கள் தான். இந்த மேடைக்காக அல்ல, உண்மை அதுதான் என்று சொல்லி புதிதாக தொடங்குகிற ராமராஜ் நிறுவனம் இந்த ஊருக்கு